இந்த கதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பரத் அப்புறம் அவருடைய அக்கா பானு வாழ்க்கையில நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு தான். பானு அப்புறம் பரத் அவங்க அப்பா அம்மா இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன பாட்டி ஊருக்காக கோயில் திருவிழாக்கு போறாங்க. போன இடத்துல கெடா வெட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஊர் அவங்களுக்கு அப்பதான் புதுசு. ஏன்னா அது வரைக்கும் பானு பார்த்தீங்கன்னா பெருசா வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு பொண்ணு. அந்த ஊருக்கு போறாங்க, எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா அந்த அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் தனியா அவங்க மட்டும் இருக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா தம்பி எல்லாரும் இந்த கலை நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக வெளியே போயிட்டாங்க. அந்த நேரத்துல மாடியில ஒரு உருவம் கண்ணு மட்டும் சிவப்பு கலர்ல தெரிகிற மாதிரி பானுவோட கண்ணுக்கு தென்படுது. ஆனா அதை நினைச்சு நினைச்சு பானு யாரா இருக்கும் என்னவா இருக்கும்னு புலம்பிட்டே இருக்காங்க. அந்த நிகழ்வு அதுக்கப்புறம் முடிஞ்சிருது. கரெக்டா 4 வருஷம் கழிச்சு அதே மாதிரி அந்த நிகழ்வு பானுவோட தம்பி பரத் கண்லையும் தென்படுது. இந்த கதை தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை நம்ம சேனல்ல நான் பேசணும்னு நீங்க நினைச்சா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க மறக்காம அதுல போய் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நான் அதை ஒரு ஸ்டோரியா மேக் பண்ண போறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைம் ஆச்சு. வாங்க வீடியோக்குள்ள போ. பரத்தோட அக்கா பானு தன்னுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப நடந்த நிகழ்வு தான் இது. அப்ப பரத் பாத்தீங்கன்னா 6வது படிச்சுட்டு இருக்காரு. பானு பெருசா வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு ஆள் தான். தான் உண்டு தான் படிப்பு உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்க பாட்டியோட தங்கச்சி, அதாவது சின்ன பாட்டி ஊர்ல ஒரு கோவில் திருவிழா, அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மொத்த ஃபேமிலியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா பானு நான் வரலப்பா, நீங்க அம்மா அப்பா தம்பி எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் உன்னை மட்டும் எப்படிமா தனியா விட்டுட்டு போறது, வா போலாம், அந்த ஊர் நல்லா இருக்கும், உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பானுவை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஊர் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம். உங்களுக்கு வாய்க்கால், ஆறு இந்த மாதிரி எல்லாமே அழகா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். பானுக்கு அந்த ஊரை பார்த்தோன்னே ஏதோ பிடிச்சி போயிருது. ஏன்னா அவங்க வீட்டை விட்டே பெருசா வெளியே வராத ஒரு ஆளு. அந்த இடம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா ஒரு கலகலன்னு ஊரோட அட்மாஸ்பியரும் சூப்பரா இருக்கு. திருவிழா நேரங்கிறதுனால நல்ல கூட்டம். அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டிட்டுலாம் சந்தோஷமா பேசிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்கு அவங்க பாட்டி வீட்டுல கெடா வெட்டு நடக்குது. ஒரு கெடாவை வெட்டி சாமிக்கு அதை வந்து விருந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா உட்காந்துருக்காங்க. அந்த அன்னைக்கு நைட்டு ஊர்ல கலை நிகழ்ச்சி நடக்குது. அந்த கலை நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக எல்லாரும் போயிடுறாங்க. பாட்டி நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுல படுக்கிறேன், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பானும் சரி நான் வரல, நான் பாட்டியோடய இருந்துக்கிறேன், அப்பா அம்மா தம்பி நீங்க 3 பேர் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பானு தான் வீட்லயே இருந்துடுறாங்க. பானு ஜாலியா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா பின்னாடி ஒரு செவுரு தான் இருக்கனால அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஜாலியா மறுபடியும் உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கிராமத்துல பெருசா டவர் இல்லாதனால மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பாட்டியோட வீட்டு மாடியில வந்து நின்று மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு மாதிரி காத்து அடிக்குது. யாரோ பானு பின்னாடி நிக்கிற மாதிரியே பானுக்கு ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கு. அவங்களும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஜாலியா மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு தூரத்துல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. என்னடா அது அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா பொறுமையா உத்து பார்க்கறாங்க. திடீர்னு அந்த உருவத்தோட 2 கண்ணு மட்டும் சிவப்பு கலர்ல தெரியுது. பானுக்கு ஒரு பயம். வேகமா பயந்து போய் கீழே இறங்கி ஒடியாந்துடுறாங்க. ஒடியாந்து பாட்டியை கட்டி பிடிச்சி படுத்துறாங்க. பாட்டி ஏமா என்னமா ஆச்சுன்னு கேட்குறப்ப, இல்ல பாட்டி, நான் மேல ஒரு உருவத்தை பார்த்தேன், அதோட கண்ணு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சிவப்பா இருந்துச்சு, எனக்கு பயமா இருக்கு, என்ன எதுன்னு தெரியல. பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ஏதாவது அப்படி உனக்கு ஒரு பிரம்மையா இருந்திருக்கும், இங்கெல்லாம் அப்படி எதுவும் இருக்காது, நீ தூங்குன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பானுவும் ஊருக்கு போயிடுறாங்க. ஆனா பானுக்கு சரியா நைட் நேரத்துல தூக்கம் வரல. இதோட நினைப்பாவே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நம்ம என்ன உருவத்தை பார்த்தோம், அது என்னவா இருக்கும், ஏன் அதோட கண்ணு அவ்வளவு சிகப்பா இருந்தது, அங்க எப்படி அந்த உருவம் வந்திருக்கும், இந்த மாதிரி பல யோசனைகள் தான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. பட் நாளடைவுல அப்படியே அதை மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் திருவிழாக்கும் போறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடக்குமா அப்படின்னு சொல்லி பயத்தோடவே மாடியில போய் பாக்குறாங்க. ஆனா எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வருஷமும் போறாங்க, எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் ஓடிடுது. 4வது வருஷம் மறுபடியும் அதே பாட்டியோட ஊர் திருவிழாக்காக அவங்க போறாங்க. அப்ப அவருடைய தம்பி பரத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8வது 10வது படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அந்த வருஷம் பரத் ரொம்பவே ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், தூர் தூர்னு இருக்கிற பையன். ஊர் திருவிழா நடக்கிற எல்லா விளையாட்டுலையும் கலந்துக்கிறாரு. எல்லா பக்கமும் ஊரை சுற்றி பார்க்கறாரு. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பட் பானு கிட்டத்தட்ட காலேஜ் படிப்புலாம் முடிச்சுட்டு ஒரு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கனால அவங்க தான் பாட்டியோட வீட்லயே பொறுப்பாக உட்காந்துக்கிறாங்க. அந்த அன்னைக்கு நைட் யதார்த்தமா பரத் தான் சின்ன பாட்டியோட வீட்டு மாடியில் நின்று ஜாலியாக மொபைலில் கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் பரத்துக்கு பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரியே தோணிட்டே இருந்திருக்கு. ஆனால் பரத் அதை பெருசாக காதில் வாங்கிக்கல. ஏன்னா கேம் விளையாடுறதுல ரொம்ப மும்பரமாகவே இருந்திருக்காரு. ஆனால் மறுபடியும் மறுபடியும் யாரோ பரத்தோட பேரை மைல்டுட்டா மெதுவா பரத் பரத் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்திருக்கு. பரத் கேம் விளையாடுறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் பாக்குறாரு. பட் யாரும் இல்ல.
மறுபடியும் கேம் விளையாண்டே தான் இருக்கிறாரு. மறுபடியும் பரத்துக்கு ஒரு சந்தேகம், இல்ல நம்மள யாரோ நல்லாவே கூப்பிடுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போனை தன்னுடைய பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே மாடி ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரு பெருசா எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்துல தூரத்துல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. என்னவா இருக்கும், தூரத்துல இருக்கனால இது ஏதோ நிழலா இல்ல என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் மறுபடியும் அதை அசால்ட்டா இருந்துடுறாரு. ஆனா மனசுக்குள்ள ஒரு எண்ணம், தூரத்துல அது உருவம் நிக்கிற மாதிரி தானே இருக்கு, ஒருவேளை அது நிழலா இருக்குமா என்னன்னு தெரியலையேன்னு. திடீர்னு அது கொஞ்சம் பக்கத்துல வர மாதிரி தெரியுது. இருந்திருந்தாப்புல அதோடைய கண்ணு சிவப்பு கலர்ல நல்ல டார்க் சிவப்புல தெரியுது. அதை பார்த்தோன்னே வரத்துக்கு ஒரு பயம், பதறி போய் வேகமா கீழே ஒடியாந்துடுறாரு. ஒடியாந்து வீட்டுல பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா திருவிழாங்கிறனால எல்லாருமே ஊர்ல சுத்தி பார்க்க போயிட்டாங்க. இவரும் வேகமா வெளியே கூட்டத்துல போயிடுறாரு. அந்த அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க பாட்டிகிட்டயும் அவங்க அக்கா கிட்டயும் இதை நடந்ததை பத்தி சொல்றாங்க. அப்பதான் பானுக்கு ஒரு யோசனை வருது, இதே விஷயத்தை தானே 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அதை இப்ப என் தம்பியும் பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டி கிட்ட என்னவா இருக்கும் பாட்டின்னு கேட்கிறப்ப, பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க, நீங்க தேவையில்லாம ஏதாவது மனசு போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்றப்ப பானு, இல்ல பாட்டி இங்க ஏதோ இருக்குது, நீங்க மறைக்கிறீங்க, அதை என்னன்னு நீங்க சொல்லியே ஆகணும்னு சொல்லி பானுவும் பரத்தும் தன்னுடைய பாட்டி கிட்ட கேட்கறாங்க. அவங்க பாட்டி, இது உங்களது மாதிரி சிட்டி கிடையாதுப்பா, இது கிராமம், கிராமத்துல இந்த மாதிரிதான் அடிக்கடி சில நிகழ்வுகள் நடக்கும், பட் நாங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க போய் தூங்குங்க, நீங்க மறுபடியும் நாளைக்கு ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி பாட்டி முடிச்சிடுறாங்க. ஆனா பரத்துக்கும் அவங்களுடைய அக்கா பானுக்கும் இது ஒரு சந்தேகமாவே இருக்குது. பாட்டி நம்மள்ட்ட எதையோ மறைக்கிறாங்க, இங்க ஏதோ அமானுஷ்யமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த அன்னைக்கு மாடியில நம்ம இங்க தங்கி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம், இன்னைக்கு நைட் நம்ம மாடியில ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. மாடியில ஆளுக்கு ஒரு மூலையில இவங்கள அவங்க பார்க்குற மாதிரியும் அவங்க இவங்கள பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு அப்பப்போ 2 பேரும் கண்ணை பார்த்துக்கிட்டு சைடில் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பட் கிட்டத்தட்ட மணி நடுராத்திரி ஒரு மணி ஆயிடுது. ஆனால் எந்த ஒரு அந்த அன்னைக்கு ஒரு நிகழ்வும் அமானுஷ்யமா எதுவுமே நடக்கலை. பட் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒரு விதமான காற்று அடிக்குது, ஒரு விதமான நறுமணம் அடிக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னமோ சம்திங் நடக்குது அப்படின்னு சொல்லியே பயந்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க. பட் அது பக்கத்தில் கோவிலுங்கிறனால அங்கிருந்து வந்த ஒரு வாசம் தான். பெருசாக அந்த அன்னைக்கு எதுவுமே நடக்கலை. அவங்க கீழே வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பணும். தான் பாட்டி கிட்ட இதை பற்றி என்னன்னு எவ்வளோ தூரம் கேட்குறாங்க. பாட்டி அதை பற்றி சொல்ல மறுத்துடுறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லி ஊருக்கு போயிடுறாங்க. ஆனால் பரத் இந்த வருஷம் தான் பார்த்தனால பரத்தோட மண்டைக்குள்ள ஒரு குழப்பம், அது என்னவா இருக்கும், ஒரு பயத்தை பரத்துக்கு அது உண்டு பண்ணிட்டே இருந்திருக்குது. சரியா தூக்கம் வரல, இதை பற்றியே யோசனை பண்ணிட்டே இருந்திருக்காரு. பரத்துக்கு சில பயம் வந்து காய்ச்சலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய பாட்டி கிட்ட ஃபோன் பண்ணி, பாட்டி அது என்னவா இருக்கும், அது ஏதாவது என்னை பண்ணிடுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி அப்படிங்கிற மாதிரியே தினமும் புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் பாட்டி, சரி ஒன்றும் இல்லை, நான் அங்கே வரேன் ஊருக்கு, நீ வெயிட் பண்ணு, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி பாட்டி அந்த காலை கட் பண்ணிட்டு அவருடைய ஊருக்கும் பாட்டி போறாங்க. அந்த அன்னைக்கு அந்த பாட்டி அவங்க வீட்டில் எல்லாம் உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறப்ப பரத்தோட நெத்தியில திருநீர் வச்சு விட்றாங்க. நீ பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் பரத்தும் பானும் பாட்டியை விடாமல் உட்காந்து, பாட்டி இப்போனாச்சும் உண்மையை சொல்லுங்க, அது என்ன பாட்டி அப்படிங்கிறப்ப, அதை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க, அது ஒன்றுமே இல்லை, யோசிக்கிறதுக்குள்ள அது பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பானு, என்ன பாட்டி சொல்கிறீங்க, நான் பார்த்த அதே விஷயத்த என் தம்பியும் பார்த்துருக்கான், அப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க பாட்டி, என்னன்னு உண்மையை சொல்லுங்க, எங்களுக்கு அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி பானு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டி அந்த உண்மையை சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பார்த்த அதே விஷயத்த நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பரத்தும் பானு ஒரு மாதிரி அப்படியே பயத்தில் 2 பேரும் ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, ஆமாப்பா, நானும் உங்களை மாதிரி சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப இந்த விஷயத்த பார்த்துருக்கேன், எனக்கு நடந்த விஷயம்தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி, யார் அது, அது எதுக்கு நம்ம வீட்டில் இருக்குது, என்ன அது இது அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு என்ன இதுலாம் தெரில, நான் சின்ன பையனாக இருக்கப்ப இதே மாதிரி திருவிழா அன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு ஜாலியாக மாடியில் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என்னை யாரோ கூப்பிடுற மாதிரியே எனக்கும் ரொம்ப நேரமாக இருந்துச்சு. பட் நான் அதை பெருசாக காதில் வாங்கிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்தில் ஒரு உருவம் நிற்கிறத பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு பயத்தில். ஆனால் நான் அதை வெளிக்காட்டிக்கல. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உருவம் என் பக்கத்தில் வர மாதிரியே தோணுச்சு. இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்னா இது சரிப்பட்டு வராது, நம்ம கீழே ஓடிடலான்னு பார்க்குறப்ப அதோட 2 சிவப்பான கண்ணையும் நான் பார்த்தேன். எனக்கு அப்படி ஒரு பயம். ஆனால் நான் வீட்டில் வந்து இது வரைக்கும் இதை நான் யார்கிட்டையுமே சொல்ல கிடையாது. ஏன் உங்கள் அப்பா அம்மாட்ட கூட இதை பற்றி நான் இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது நம்ம வீட்டுக்கு வரக்கு முன்னாடி இருந்தே நம்ம வீட்டை சுற்றிட்டே இருந்திருக்கும் போல, நானும் பார்த்துருக்கேன்,
நீயும் பார்த்துருக்க, உன் தம்பியும் பார்த்துருக்கான். ஆனால் இதால் நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் இந்த ஆன்மா ஏன் நம்ம வீட்டை விட்டு போக மாட்டேங்குது, நம்ம வீட்டையே சுற்றிட்டு இருக்குங்கிற காரணம் மட்டும்தான் எனக்கு தெரியல. அதை என்ன பண்ணணும், எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியல. நானும் யோசிச்சிருக்கேன் அதை ஏதாவது பண்ணலாமான்னு. ஆனால் இது வரைக்கும் அது நம்மளை எந்த ஒரு தொல்லையும் பண்ணாதனால நானும் அதை பெருசாக கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன். சரி, நான் பார்த்தது ஏதாவது ஒரு வேளை பிரம்மையாக இருக்கலான்னு கூட நான் மறந்துட்டேன், அது ரொம்ப நாள் ஆனதுனால. ஆனால் நீ அன்னைக்கு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னடா இவ சொல்கிறாளே, இதே விஷயத்தை தானே நானும் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில் பார்த்தேன். பட் இவளும் இதை சொல்கிறாளேன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் உன் தம்பியும் சொன்னான், என்னடா இது, நான் பார்த்த மாதிரி என்னோட பேத்தியும் பார்த்துருக்கா, என்னோட பேரனும் பார்த்துருக்கா. அப்படிங்கிறப்பந்தான் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் அது எதுவும் நம்மளை பண்ணாதுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் உங்களை இதை பற்றி நினைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாட்டி தன்னோட பேர குழந்தைகள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டாங்க. அவங்க அதை சொல்லவே இல்லை. இந்த கதையோட ஆரம்பத்திலிருந்தே பாட்டி ஏதோ மறைக்கிறாங்கன்னு நமக்கு தோணிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான் கிட்டத்தட்ட. ஆனால் அவங்க சின்ன வயசுல பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு தோழியும் இருந்திருக்காங்க. அந்த தோழிக்கு இந்த ஆன்மானால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த ஆன்மா அந்த தோழியோட உடம்புல பூந்துருக்கு. ஆனால் இது பாட்டிக்கும் பெருசாக தெரியல, அந்த தோழிக்கும் பெருசாக தெரியல. அப்பப்போ அந்த தோழியோட உடம்புல வந்து போயிட்டு இருந்திருக்கு. இது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த பாட்டிக்கும் அந்த தோழிக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இவ ஒரு மாதிரி பேசுகிறா, நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டை முறைச்சி பார்த்துட்டே இருக்கா, சம்மந்தம் இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றிட்டே இருக்காளேன்னு அந்த பாட்டிக்கும் சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டியும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவளோட நடவடிக்கை நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் வேற மாதிரி இருக்குது, தன்னை மறந்து திடீர்னு சில விஷயம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அதை உணர்ந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அது அப்படியே சரியாயிருச்சு. அந்த பாட்டிக்கு அது பெருசாக தெரியல, அதனால அவங்களும் அதை அப்படியே விட்டுடுறாங்க. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, இந்த ஆன்மா ஃபஸ்ட்டு யாரு? அந்த பாட்டியோட தோழியோட உடம்புல இருந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்த போதும் அந்த தோழியை இந்த ஆன்மா எந்த தொந்தரவும் பண்ணலை. இந்த பாட்டியோட குடும்பத்தை சேர்ந்த யாரையும் அது எந்த தொந்தரவும் பண்ணலை. ஆனால் ஏன் இது இவங்க வீட்டை விட்டு போகாமல் இவங்க வீட்டையே சுற்றிட்டே பல வருஷமாக இருந்திருக்கு? ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இது ஏதாவது தான் மனசில் இருந்ததை சொல்ல நினச்சிருக்குமா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும். ஸோ தாராளமாக நீங்கள் உங்களோட கமெண்டை இங்கே பதிவு பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.